வெளியிட்டுள்ள புதிய செய்தி காணொலியில் கடந்த 4 மாதங்களாக ஐரோப்பிய நாடுகள் 40 பாகை செல்சியஸ் வெப்பத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. மே 1 முதல் ஆகஸ்ட் 19 வரை பதிவான இந்த வெப்ப மாற்றங்கள் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஜூன் மாத இறுதிக்குள் இத்தாலி, ஹங்கேரி, போலந்து மற்றும் ஜெர்மன் போன்ற பகுதிகள் கடும் சிவப்பு நிற எச்சரிக்கை நிலைக்கு மாறின. அதனைத் தொடர்ந்து ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் பிரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல் மற்றும் கிரீஸ் நாடுகள் இந்த உச்சக்கட்ட வெயில் அலையால் திணறின. அமெரிக்காவுடன் ஒப்பிடும்போது ஐரோப்பாவில் ஏசி வசதிகள் மிகவும் குறைவாகவே உள்ளன. ஐரோப்பிய வீடுகளில் 23% மட்டுமே ஏசி வசதி உள்ள நிலையில் இது அமெரிக்காவில் 90% உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியான இந்த கோடை வெயில் அலை காரணமாக ஐரோப்பா முழுவதும் குறைந்தது 35,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக பூர்வாங்க தரவுகள் தெரிவிக்கின்றன. பல நாடுகளில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் கடுமையாக அதிகரித்து வருகிறது. இரவு நேரங்களில் நிலவும் அதிக வெப்பமும் போதிய ஏசி வசதியின்மையும் முதியோர்களை கடும் ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளது. வயதானவர்கள் மற்றும் உடல் நல பிரச்சினைகள் உள்ளவர்களுக்கு குறைந்த வெப்பநிலையே கூட ஆபத்தாக முடியும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த கடுமையான வெப்பத்தால் ஐரோப்பாவில் கடுமையான வறட்சி ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆறுகளின் நீர்மட்டம் குறைந்து மின்சார விநியோகம், விவசாயம் மற்றும் போக்குவரத்து பாதைகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன.